வணக்கம். ஒரு சிறை கைதிக்கு அவன் மனைவி கடிதம் எழுதுகிறா. அன்புள்ள கணவருக்கு, தாங்கள் கடத்தல் வழக்கில் சிறை சென்ற பிறகு நானும் குழந்தைகளும் வருமானத்திற்கு வழி இல்லாமல் மிகவும் சிரமப்படுகிறோம். நம் வீட்டுக்கு பின்புறம் உள்ள கற்பாறைகள் நிறைந்த இடத்தை சரி செய்து காய்கறி தோட்டம் பயிரிட்டு அதை கொண்டு குடும்ப செலவை கவனிக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதற்கான வழியும் தெரியவில்லை அப்படின்னு கடிதம் எழுதுறா. கைதி பதில் எழுதுறான். அன்பே, வீட்டுக்கு பின்னால் உள்ள தோட்டத்தில் கை வைக்காதே. அந்த கற்பாறைகள் நிறைந்த நிலத்தில்தான் நான் கடத்தி வந்த தங்கங்களை பதுக்கி வைத்திருக்கிறேன். இப்போது நீ ஏதாவது செய்ய போக அந்த இடம் எனக்கு மறந்துவிடும். அதனால் வருமானத்துக்கு வேறு ஏதாவது வழி செய்து கொள் என்று அவன் பதில் எழுதுகிறான். ஒரு வாரம் ஆச்சு. மறுபடியும் ஒரு கடிதம் வருது அவன் மனைவிக்கிட்டேருந்து கைதிக்கு. அன்புள்ள கணவருக்கு, யாரோ ஒரு சில ஆட்கள் பொக்லைன் இயந்திரம் கொண்டு நம் வீட்டுக்கு பின்புறம் உள்ள கற்பாறைகள்லாம் தோண்டி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க தோண்டினதில் தங்கம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவள் பதில் எழுதுகிறான். அதுக்கு இவன் பதில் எழுதுகிறான். அன்பே, அது வேறு யாரும் அல்ல, காவல்துறையினர் தான். நான் உனக்கு எழுதிய கடிதத்தை படித்துவிட்டு அவர்கள் தங்கம் தேடும் முயற்சியில் அங்கு தோண்டி இருப்பார்கள். நான் அங்கே தங்கம் ஏதும் புதைத்து வைக்கவில்லை. அதுதான் உண்மை. இப்பொழுது நீ தாராளமாக அங்கே பயிரிட்டுக்கொள் அப்படின்னு சொல்லி பதில் எழுதுகிறான். கிரிமினல் ஆல்வேஸ் கிரிமினல்ஸ் அப்படின்னு இந்த கதையிலேருந்து நமக்கு ஊர்ஜிதமாகுது. நன்றி, வணக்கம்.